இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித சிரில் மற்றும் புனித மெத்தோடியஸ் என்பவர்களுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி என்ன ஃபாதர், வேலண்டைன்ஸ் டே உலகம் முழுவதும் கொண்டாடுறாங்க, நீங்கள் அந்த புனிதரை பற்றி சொல்லாமல் வேறு யாரை பற்றி சொல்கிறீங்களே அப்படின்னு ஒரு சில பேர் நினைக்கலாம். அன்புமிக்கவர்களே, புனித வேலண்டைன் அவர்களுடைய நினைவு நாளையும் இன்றைக்கு நம்ம கொண்டாடுகிறோம். ஆனால் அவரை விட திருச்சபையுடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்காற்றிய இரு புனிதர்கள் தான் இந்த புனித சிரில் மற்றும் அவருடைய சகோதரர் புனித மெத்தோடியஸ் என்பவர். இவர்கள் இருவருமே திருச்சபையுடைய வரலாற்றில் 9ஆவது நூற்றாண்டில் தெசலோனிக்கா என்று சொல்லப்படுகிற கிரீஸ் நாட்டில் பிறந்தவர்கள். இந்த சிரில் என்பவர் ஒரு ப்ரொஃபஸர், ஒரு விரிவுரையாளர். மெத்தோடியஸ் என்பவர் ஓவியராகவும் அதே நேரத்தில் ஆளுநராகவும் இருந்தவர். இந்த இரண்டு சகோதரர்களும் கிறிஸ்துவுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொருட்டு தாங்கள் வகித்த அந்த பணியை உதறிவிட்டு இயேசுவை பற்றி அறிவிக்க பணியை துறந்து வந்தார்கள் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, பல்கேரியா நாட்டினுடைய பாதுகாவலர்களாகவும் அதே நேரத்தில் ஸ்லோவாக்கியா நாட்டினுடைய பாதுகாவலர்களாகவும் இவர்கள் அறியப்படுகிறார்கள். இந்த இரண்டு மாபெரும் தூண்களாக இருந்த புனித சிரில் மற்றும் புனித மெத்தோடியஸ் இவர்களுடைய பரிந்துரையால் நாமும் இயேசுவை முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் அறிவிக்க வேண்டிய ஒரு ஆன்ம பலத்தை இறைவன் தர வேண்டி இவர்களுடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி காதலர்கள் தினம். அப்படி என்று வியாபார உலகம் இன்றைக்கு புனித வேலண்டைன் அவர்களுடைய நினைவு நாளை இப்படியாக மாற்றி இருக்கிறது. இந்த வேலண்டைன்ஸ் டேவுக்கு திருச்சபையில் நவநாள் வச்சு கொண்டாடுறோமோ இல்லையோ, இந்த வியாபார உலகம் காதலர்களுக்கு என்று ஒரு நவநாளையே உருவாக்கி வைத்திருக்கிறது. அதாவது சாக்லேட் டே, ரோஸ் டே, ஹக் டே அல்லது முத்த நாள் அப்படி என்று பல நாட்களை உருவாக்கி 9 நாட்களாக காதலர்கள் இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு இது ஒரு குழப்பமாகவே இருக்கலாம். உண்மையாகவே இந்த புனித வேலண்டைன் இருந்தாரா அல்லது இவர்களா இதை கதை கட்டி விடுறாங்களா அப்படிங்கிற குழப்பங்கள் இருக்கலாம். அதை போன வருடமே தெளிவுபடுத்தியிருந்தேன். இருந்தாலும் இந்த வருடமும் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். கத்தோலிக்க திருச்சபையில் புனிதர்களுடைய பட்டியலில் புனித வேலண்டைன், ரோம் நகரத்தினுடைய வேலண்டைன் என்பவருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவர் வாழ்ந்தது திருச்சபையினுடைய தொடக்க காலத்தில் என்று அறிகிறோம். இவர் மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்டார் என்றும் இவருடைய வாழ்க்கை குறிப்பிலிருந்து அறிகிறோம். அதாவது திருச்சபையில் வேத கலாபனை கிறிஸ்தவர்களை கிறிஸ்துவை பின்பற்றியதற்காக கொலை செய்து கொண்டிருந்த நேரத்தில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு வேலையை செய்தவர் தான் புனித வேலண்டைன். அந்த நேரத்தில் சிறைச்சாலையின் அதிகாரியாக இருந்தவரை இவர் கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருகிறார். அதற்கு பிறகு தன்னுடைய மகள் பார்வையற்றவராக இருப்பதாக அவர் கூறியவுடனேயே அந்த மகளுக்கு இவர் ஜெபித்து இறைவேண்டல் செய்து பரிந்துரை ஜெபம் செய்து அவருக்கு பார்வையை திரும்பவும் பெற்று தந்தார் என்று தான் இவருடைய வாழ்க்கை குறிப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற கதைகள் எல்லாமே புனைவு கதைகள். இதற்கு வரலாற்று ரீதியாக இந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி இந்த காதலர் தினம் என்று கொண்டாடுவதற்கான காரணம் ஃபெப்ரவுட்டா அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு ரோமானிய தெய்வம். அந்த தெய்வம் இனப்பெருக்கத்தின் தெய்வமாக கருதப்பட்ட ஒரு தெய்வம். அதனால தான் இந்த மாதத்துக்கு பிப்ரவரி அப்படி என்று ஃபெப்ரவுட்டா என்று சொல்லப்படுகிற அந்த தேவனுடைய பெயர் கொடுக்கப்பட்டது. பிறகு பேரரசன் கான்ஸ்டன்டைன் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறிய பிறகு அந்த அர்த்தத்தை மாற்றுவதற்காகத்தான் இந்த மாதத்தில் புனித வேலண்டைன் அவர்களுடைய விழாவை கத்தோலிக்க திருச்சபை கொண்டு வந்தார்கள். இந்த மாதம்தான் ஐரோப்பிய நாடுகளில் 14ஆம் தேதி பறவைகள் இனப்பெருக்கத்திற்காக செல்ல தொடங்குகிற நாள் இந்த பிப்ரவரி 14. அதனுடைய ஒரு காரணமாகவும் இந்த நாளில் ஐரோப்பிய நாடுகளில் ஆண்கள் பெண்களுக்கான தங்களுடைய காதலை தெரிவித்துக் கொள்கிற, அன்பை பரிசுகள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிற ஒரு நாளாக அது கொண்டாடப்பட்டது. இந்த விழா கொண்டாடப்பட ஆரம்பித்தது 15ஆவது நூற்றாண்டிலிருந்து தான். ஆனால் இந்த புனித வேலண்டைன் அவர்களுடைய நினைவு நாளை இதோடு போட்டு குழப்பி இன்றைக்கு வியாபார உலகம் காதலர் தினமாக ஒரு மாதமாக பரிசு பொருட்களையும் பல்வேறு கலாச்சார சீரழிவுகளையும் இதோடு சேர்த்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் புனித வேலண்டைன் காதலர்களுடைய பாதுகாவலர்,
அவர் ஒரு நல்ல மருத்துவராக இருந்தார். ஆகவே நோயுற்றோரின் பாதுகாவலராகவும் அவர் அறியப்படுகிறார். அன்பு செய்கிற எல்லாருமே இந்த நாளை கொண்டாடலாம். பெற்றோர்கள், பிள்ளைகள், கணவன், மனைவி மற்றும் உண்மையான நட்புல இருப்பவர்கள் அனைவருமே இந்த நாளை கொண்டாடலாம். வியாபார நோக்கத்தோடு இந்த விழாவை கொண்டாடாமல் இறைவன் அன்பே உருவானவராக இருக்கிறார். அந்த தூய அன்பை பவுலடியார் கூறுவது போல எந்தவித எதிர்பார்ப்பும், தீய எண்ணங்களும், காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் தூயதோர் அன்பை ஒருவரோடு பகிர்ந்து வாழ்வதே இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பாக நினைத்து தூய அன்பை ஒருவரோடு பகிர்ந்து நாம் வாழ இந்த புனித வேலண்டைன் அவர்களுடைய பரிந்துரையால் மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீர், சீதோன், தெக்கப்பூலி பகுதியில சென்று மக்களுக்கு இன்றைக்கு கற்பித்து வருகிறார். அங்கு நோயுற்றவர்களை குணப்படுத்துகிறார். தீய ஆவி பிடித்தவர்களை தீய ஆவிகளிடமிருந்து விடுவிக்கிறார். உங்க எல்லாத்துக்குமே தெரியும், இந்த பகுதி என்பது புறவினத்தார் வாழ்கிற பகுதி. அந்த இடத்துல எல்லாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சென்று கற்பித்தல் என்பது, நோய்களை குணப்படுத்துதல் என்பது இறைவனுடைய பேர் இரக்கத்தை நமக்கு இன்றைக்கு தெளிவுபடுத்துகிறது. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு காது கேளாத ஒருவர் மற்றும் வாய் திக்கி பேசுவர் ஒருவரை இயேசுவிடத்துல கொண்டு வருகிறார்கள். அவரை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்கள் கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று, இது ஒரு கேள்வி எழுப்பலாம், ஏன் மக்கள் கூட்டத்துக்கு முன்னால இயேசு அந்த ஒரு அதிசயத்தை செய்திருக்க வேண்டியதானே அப்படி என்று. அன்புமிக்கவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை போல விளம்பர விரும்பி அல்ல. அந்த தனி மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையையும் அவனுடைய உன்னதத்தையும் மதிக்கிற வகையில தான் கூட்டத்திலிருந்து அந்த மனிதனை தனிப்பட்ட முறையில அழைத்து சென்று உமிழ்நீரால் அவருடைய நாவை தொட்டு அவரை குணப்படுத்தினார் என்கிற இரண்டாவது செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தனியாக அழைத்து செல்லுதல் ஓகே, ஆனா உமிழ்நீரை எதற்கு இயேசு பயன்படுத்தினார் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி எழலாம். அன்புமிக்கவர்களே, இயேசு வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் உமிழ்நீர் என்பது மருத்துவ குணம் வாய்ந்ததாக கருதப்பட்டது. ஆகவே ஏதோ வானத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை அவர் செய்து விடவில்லை, மாறாக ஒரு மனிதனாக, ஒரு இறைவனாக நான் உங்களோடு இருக்கிறேன் என்று இந்த ஒரு காலகட்டத்தில் இருந்த பழக்க வழக்கங்களை பயன்படுத்தி தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உமிழ்நீரால் அவரை குணப்படுத்தினார் என்கிற செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய நாவையும், நம்முடைய காதுகளையும், நம்முடைய இதயத்தையும் குணப்படுத்த வேண்டுமாய் அவருடைய வார்த்தையை நம்முடைய காதால் கேட்டு, அவருடைய வார்த்தையை நம்முடைய வாயினால் அறிக்கையிட்டு, அவருடைய வாழ்வை நம்முடைய இதயத்தில் பதித்து ஒவ்வொரு நாளும் வாழும் மறு கிறிஸ்துக்களாய் வாழ இன்றைக்கு இறைவனிடத்துல மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.